வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது என்னென்ன பார்க்கலாம். நீங்கள் ஒரு முதலீட்டை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கானது முதல்ல நீங்கள் ஒருத்தரோட கைடன்ஸ் வேணும், இல்லை நீங்கள் செல்ஃபாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கணும், அனலைஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து நீங்கள் ஒரு முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பொறுமையாக பார்த்துக்கணும், பொறுமையாக இருக்கணும். முதலீடு பண்ணதுக்கான ரிட்டர்ன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நல்ல ஒரு முதலீட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும். அதுக்கு தான் கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நல்ல முதலீட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அதில் தொடர்ச்சியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே வரணும். எஸ்ஐபி மெத்தட் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு சின்ன தொகையை நீங்கள் அதில் முதலீடு பண்ணிகிட்டே இருக்கணும். டிசிப்ளினாக உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கீழே ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்களே ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார்மசி நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆட்டோமொபைல் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாராக, ஐடி செக்டார் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்கீங்க. எதில் நீங்கள் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்தந்த துறையில் இருக்க பங்குகளில் ஒரு முதலீட்டில் இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் முதலீட்டை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் துறையிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டு நீங்கள் வாங்கி வைக்க முடியும். கம்பெனியோட ஷேர்ஸும் நீங்கள் வாங்கி வைக்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க கம்பெனியோட ஷேர்ஸையும் நீங்கள் வாங்கி வைக்க முடியும். கடன் பத்திரங்கள், பாண்டு இருக்குது இல்லைங்களா, அதுவும் இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி வைக்க முடியும். இது உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். உங்களோட கணக்கு டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், டிபிஐடின்ட்டு. அதில் உங்களோட நீங்கள் வாங்கி வைக்கிற ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்களாக செல்ஃபாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய கைடன்ஸ் வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி பை செல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.